ஜென்ரலாக டயபெட்டிஸ்ன்றது வெளியில் சிம்டம்ஸோ இல்லை பிளட் டெஸ்ட்டில் தெரியறதுக்கு ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே செல்லுலார் லெவலில் நிறைய டிசீஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து அது சில சைன்ஸை நம்மளுக்கு காமிக்கும். அது என்னென்ன சைன்ஸ்னோ அது அந்த லெவல்லையே நம்ம அதை எப்படி டயபெட்டிஸை பிளாக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் டயபெட்டிஸ் ரிலேட்டட் டிப்ஸுக்கு நம்மளோட கியூடி ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதாவது பெரிய தொப்பை வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மேல்ஸில் மோர் தென் 90 சென்டிமீட்டர் அண்ட் ஃபீமேல் மோர் தென் 80 சென்டிமீட்டர். ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தரில் 2 பேருக்கு சக்கரை இருக்குது அண்ட் ஏதாவது சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு தூக்கம் வருது. இந்த கழுத்து அக்கல் பகுதியில் வந்து ஒரு டார்க் வெல்வெட் ஸ்கின் பேட்ச் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கழுத்து அதே அக்கல் நெஞ்சு பகுதியில் வந்து ஸ்கின் டேக்னு சொல்லுவாங்க. தோல் மாதிரி சின்னதாக தொங்கல் மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க. ஒரு இரெகுலர் பீரியட்ஸ்க்காக பார்க்குறோம். அப்போ ஒரு PCOS இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் வெயிட் கெயின் வந்து நார்மலாக சாப்பிட்டா கூட பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கு. எல்லா சயின்ஸுமே வந்து எய்தர் இன்சுலின் வந்து ஒழுங்கா வேலை செய்ய முடியாம இருக்கதோ இல்லைன்னா இன்சுலின் ஓவரா ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் வருது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு டயட்டை பேலன்ஸ்ல வைங்க, வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க அண்ட் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டயபெட்டிக் மார்க்கெட்ல நம்மளும் சிக்காம இருக்கலாம். தேங்க்யூ.